கெட்டப் கெட்டப், எழுந்திரி எழுந்திரி. சிறிது நேரம் தான் தூங்கினோம், ஆனால் ஆனந்தமாக இருந்ததல்லவா? நான் நன்றாக உறங்கினேன். இந்த துன்பம் கூட இன்பமாக தான் உள்ளது. வாய்ப்பே இல்லை. என் தாக்குதலிலிருந்து தப்ப வாய்ப்பே இல்லை. நாராயணரே, யுத்தி சரியாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த விஷயமும் வாய்ப்பு இல்லாதது இல்லை. அதிர்ச்சி அடைய வேண்டாம் நாராயணா. நாங்கள் இருவரும் பிறந்தது உங்கள் மூலமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மரணம் உங்கள் கைகளால் நிச்சயம் நடக்கப் போவதில்லை. நாங்கள் அழிவற்றவர்கள் நாராயணரே, எங்களை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் எங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்துவிட்டோம். இந்த துன்பம் கூட இன்பம் தானே. ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக. வணங்குகிறேன் தாயே. நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் மது கெட்டப். கேளுங்கள், என்ன வரம் வேண்டும்? சாகா வரம் வேண்டும் தாயே, சாகா வரம் வேண்டும். ஆமாம் தாயே, சாகா வரம் வேண்டும். சாகா வரத்தை யாருக்கும் கொடுக்க இயலாது. இது இயற்கை விதிகளுக்கு முரணானது. பிரபஞ்சத்தின் சமநிலை சாகா வரத்தினால் அழிந்துவிடக்கூடும். ஆம், உங்கள் மரணத்தை தீர்மானிக்கும் உரிமைகளை வேண்டுமானால் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே, எங்களுக்கு வரமளியுங்கள். எங்களுடைய மரணம் நீரில் நடக்கக்கூடாது, தரையிலும் நடக்கக்கூடாது, வானத்திலும் நடக்கக்கூடாது. வரம் கொடுங்கள் தாயே. ஆம் தாயே. அப்படியே ஆகட்டும். தேவி ஆதிசக்தியின் வரம் எங்களிடம் உள்ளது நாராயணா. நாங்கள் நீரிலோ நிலத்திலோ இல்லை வானத்திலோ எங்கேயும் எங்களை யாரும் கொல்ல முடியாது. சகோதரரை என்னை காப்பாற்றுங்கள். தாயே, கவலைப்படாதீர்கள். பிரபு நாராயணர் திரும்பி வரும் வரையில் என் உயிரை காத்து அந்த இரு கைவர்களையும் தடுத்து கொண்டேதான் இருப்பேன். முடியாது. உன்னால் எங்களை தடுக்கவே முடியாது சேஷா. நீ உயிரிழப்பதையும் தடுக்க முடியாது, நாங்கள் லக்ஷ்மியை கவர்ந்து செல்வதையும் தடுக்க முடியாது. எங்கே இருக்கிறீர்கள் நாராயணா? உங்கள் பக்தன் தனிமையில் தவிக்கிறான். எங்கே இருக்கிறீர்கள்? நாராயணரே, உங்களின் 4 பக்கமும் பாருங்கள். பாருங்க பாருங்க, இங்கு எங்கும் நீர் உள்ளது. இங்கு உங்களால் எங்களை கொல்லவே முடியாது. மது, இன்று நாராயணர் தன்னுடைய முதல் தோல்வியை அனுபவிக்கப் போகிறார். அதனால்தான்
தவிப்பதற்கு பதிலாக புன்னகைத்துக் கொண்டிருக்கிறார். பொன்முறுவல் வேண்டாம், கவலைப்படுங்கள். ஏனென்றால் இன்று பிரச்சனை எப்படி? உங்களால் எங்களை இன்று கொல்லவே முடியாது. எங்களிடம் இருந்து வேதங்களையும் பறிக்க முடியாது. துன்பத்திலும் இன்பம் தானே. சரியாக சொன்னாய். என்னால் உங்களை கொல்ல இயலாது. ஆனால் வேதத்தை பறித்துக் கொண்டு இந்த மகா சமுத்திரத்தில் உங்கள் இருவரையும் சிறை வைக்க முடியும் அல்லவா? நீங்கள் எங்களை கைது செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் இருவரும் உங்களிடம் சிக்க வேண்டும். ஓடு ஓடு. லக்ஷ்மி, ஓடு ஓடு. லக்ஷ்மி, உன்னை நாராயணனாலும் காப்பாற்ற முடியாது. நாராயணனின் பக்தனாலும் காப்பாற்ற முடியாது. நாகங்களிலிருந்து சில மணி நேர வரையிலும் விஷம் இருக்கத்தான் செய்யும் ஹயகிரீவா. நானோ சேஷநாகம். என் உயிர் கூட என் வாக்குக்கு கட்டுப்பட்டது. பிரபு நாராயணர் வரும் வரையில் என் உயிர் எங்கும் செல்லாது. உன்னுடைய பக்தி ஒருபோதும் பொய்யாகாது. நாராயணர் உன்னை எப்போதும் கைவிடவே மாட்டார். நிச்சயமாக வந்து விடுவார். கெட்டப், நாராயணரிடம் இருந்து நாம் தப்பி விட்டோம். கெட்டப், இங்கு நாராயணரால் வர முடியாது. ஆமாம், சரிதான், நாம் துன்பப்பட்டோம். ஆனால் துன்பத்தில் தானே இன்பம் உள்ளது. எங்களையே பின்தொடர்கிறீர்களே நாராயணா, உங்களுக்கு வேலையே இல்லையா? தயவு செய்து நீங்கள் எங்களை பின்தொடராதீர்கள். உங்கள் அழிவே என்னை அழைக்கிறது. நான் உங்கள் பின்னால் ஓடி வரவில்லை. நான் உங்கள் இருவரையும் உங்கள் மரணத்தை நோக்கி ஓட வைக்கிறேன். புரியவில்லையே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் வரமே அழியப் போகிறது.
நன்றாக கவனியுங்கள் மதுகெட்டப். நீங்கள் இப்போது நீரில் இல்லை, நிலத்தில் இல்லை, ஆகாயத்திலும் இல்லை. நீங்கள் இப்போது பாதாளத்தில் உள்ளீர்கள். உங்களுடைய மரண பூமி. ஐயோ கெட்டப், நாம் ஆதிசக்தியிடம் என்ன வரம் வாங்கினோம்? நாம் நீரிலும் இருக்கக்கூடாது, நிலத்திலும் கூடாது, ஆகாயமும் கூடாது. ஆனா இது பாதாள உலகம். ஐயோ, இங்கு அந்த வரம் செல்லாது கெட்டப். அட முட்டாளே, ஏன் இப்படி ஒரு தவறை செய்து விட்டாய்? இது உங்களுடைய தவறல்ல, உங்கள் தீய கர்மங்களின் விளைவு. அதுதான் உங்களை இன்று இலக்காக்கிவிட்டது. நாராயணரே, நாங்களும் உங்கள் அம்சம் தானே, நாங்களும் உங்கள் குடும்பம் தானே. வேண்டாம் வேண்டாம், எங்களை மன்னித்து விடுங்கள். பாவிகளின் பாவம் அவர்களை விட 2 அடி முன்னே செல்லும் மதுகெட்டப். அவர்கள் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம் பிரபு, வேண்டாம் பிரபு, மன்னித்து விடுங்கள். எங்களை விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம் பிரபு. ஐயோ பிரபு, வேண்டாம் பிரபு, வேண்டாம் வேண்டாம் நாராயணரே. ஐயோ ஓடு. நாரதா, தாயே, உங்கள் வடிவம் மீண்டும் வந்துவிட்டது. ஆம் நாரதா. அப்படியென்றால் நாராயணன் வேதங்களை காத்து விட்டார். ஸ்ரீ நாராயணர் வாழ்க! நாராயணா,
நமோ நாராயணா. நாராயணா, சூழ்ச்சிக்காரா, ஏ மாயாவி, சூழ்ச்சி செய்து எனது சகோதரனை கொன்றுவிட்டாயே. இதற்காக நிச்சயம் நான் உன்னை பழிவாங்குவேன். உன்னை விடமாட்டேன். லக்ஷ்மி தேவியை அபகரிக்க நினைத்ததற்காக உன் உயிரை பறித்து உன்னை பழிவாங்கியிருக்க முடியும். ஆனால் உன்னையும் அழித்து உன் வம்சத்தையும் அழிக்க விரும்பவில்லை. அது முறையற்றது என்று எண்ணுகிறேன். முறையை பற்றி நீ பேசுகிறாயா? நான் உன்னை அழித்து விடுவேன். இப்பொழுதே, இந்த நொடியே. யுத்தம் என்னும் பழிவாங்கும் நெருப்பில் மீண்டும் எரிந்து விடாதே. முதலில் உன் சகோதரனுக்கு இறுதி சடங்கு செய். அவன் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் ஓர் சகோதரனாக தன்னுடைய கடமைகளை செய்துள்ளான். இப்போது இது உன்னுடைய முறை. செல், அவனது உடலுக்கு விடை கொடுத்து விட்டு வா. நான் என் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் லக்ஷ்மியை இங்கே கொண்டு வர முயற்சி செய்வேன். வேண்டுமென்றால் நான் உதவி. உன் நடிப்பை இங்கே காட்டாதே. எனது தம்பி அவனது கடமைகளை நிறைவேற்றி விட்டான். ஆனால் ஒரு அண்ணனாக அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உங்களை அழித்தாவது கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சகோதர ஹயக்ரீவா, துன்பத்திலும் ஆபத்திலும் நண்பன் பகைவனை விட முக்கியமானது அனுதாபமும் உதவியும் தான். இல்லை, உன்னுடைய அனுதாபமும் உதவியும் எனக்கு தேவையில்லை. இதே போல் நிச்சயமாக நான் உன்னை கவலைப்பட வைப்பேன் சேஷா. நிச்சயமாக விடமாட்டேன். உன்னுடைய பிணத்தை தூக்கிச் சுமக்க ஒரு சகோதரன் கூட மிஞ்ச மாட்டான் சேஷனாகா. நினைவில் கொள் ஹயக்ரீவா, நீ உன் தம்பியின் சடலத்தை அல்ல, மாறாக உனது பாவங்களின் சுமையைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் காலம் உள்ளது. புரிந்துகொள், திருந்திவிடு. ஹே நாராயணா, என்னை பார்த்து கொள்ள எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் என் தாக்குதலில் இருந்து உன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய தம்பியின் பிணத்தின் கணம் எனக்கல்ல,
உனக்கு சுமையாகப் போகிறது. நாராயணரே, உங்கள் கடமை இன்னும் முழுமையடையவில்லை. பாவிக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் உங்கள் பக்தனுக்கு அவன் பக்திக்கான பலனை இன்னும் நீங்கள் அளிக்கவில்லை. சேஷநாகமே, நான் உனது அர்ப்பணிப்பையும் அன்பையும் பக்தியும் கண்டு உளம் மகிழ்ந்தேன். கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஒரு பக்தன் பக்திக்காக பலனை வேண்டினான். அவன் பக்தன் இல்லை, வணிகனாகி விடுவான். பிரபு, எனக்கு என் கடவுளின் அன்பும் அடைக்கலத்தை தவிர வேறெதுவும் தேவையில்லை. எனக்கு உங்கள் பாத கமலங்களில் இடம் தாருங்கள். நாராயணனை வணங்குவோருக்கு முதலில் லக்ஷ்மியை அருள் புரிவாள். லக்ஷ்மியை சேவிப்பதன் மூலம் நாராயணனை அடையலாம். இன்று நீ இரண்டையும் நிகழ்த்தி காட்டிவிட்டாய். இன்று நீ எப்படி உன்னுடைய உயிரை பற்றியும் கவலை கொள்ளாமல் தேவி லக்ஷ்மிக்கு சேவை புரிந்தாயோ, எனக்கு உதவி புரிந்தாயோ, அதன் பலனாக காலம் முழுவதும் நீ என்னோடே இரு. விரைவிலேயே இயற்கை அதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். அதன் பிறகு நீ என்னுடனேயே இருக்கும் வரத்தை பெறுவாய். பிரபு, உங்களுடனே இருக்கும் வரத்தை பெற எந்த சூழ்நிலையானாலும் ஏற்றுக்கொள்வேன். பாராட்டுக்கள். நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் பாராட்டுகளுக்காக காத்து கொண்டிருப்போம். யாரேனும் நம்மை பாராட்டிவிட்டால் மனம் மிகவும் ஆனந்தமாகிவிடும், உற்சாகம் அதிகமாகிவிடும். ஆனால் பாராட்டிற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அறிய வேண்டியது முக்கியமானதாகும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உண்மையிலேயே மனதார பாராட்டுகிறார்களா, இல்லை அவர்களது எண்ணங்களை சாதிப்பதற்காக உங்களை போலியாக பாராட்டுகிறார்களா என்று. சில கைத்தட்டல்கள் ஒருவரை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் சில கைத்தட்டல்கள் ஒருவரை அழிவு பாதையில் கூட அழைத்து செல்லலாம். எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதற்காக பணிவர்கள் அனைவரும் உங்களை மதிப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல. உங்கள் பாதங்களை இழுத்து உங்களை மண்ணக்கவச் செய்யக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். போலியான பாராட்டு எது என்று சுதாரித்துக் கொண்டால் உண்மையான உற்சாகம் எனும் வைகுண்டத்தை அடைய முடியும்.